مقبره الكريم بعرف شديد من صلاته وتسليم. اللهم صل وسلم عليه. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم بحب سيدنا محمد نور لبدر الهدى محمد صلى الله على محمد عليه وسلم. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. هذا حبيب الله هذا رسول الله هذا عظيم الجاه من خصه مولاه برفعة المقدار. يا هادي الأكياس يا مالي الأكياس قد جئت بالإفلاس إلى شفيع الناس من فوق حر النار. مولاي صل وسلم على حبيبك خير الخلق كلهم. ضاقت بي الأسباب فجئت هذا الباب أقبل الأعتاب أبغي رضا الأحباب والسادة الأخيار. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله ثم الحمد لله حمدا شافيا نعما. الحمد لله حمدا رافعا نقما. الحمد لله حمدا دافعا سقما. الحمد لله في إطراء بديع الدين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حين أدركني مرادي يا شفيع المذنبين. لا وسيلة إلا أنت يا رسول الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. أما بعد، بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم وبارك وكرم عليه. حدثنا قتيبة بن سعيد حدثنا يعقوب بن عبد الرحمن ابن محمد بن عبد الله بن عبد القاري عن أبي حازم قال أخبرني سهل رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم يوم خيبر لأعطين الراية غدا رجلا يفتح على يديه
يحب الله ورسوله ويحبه الله ورسوله فبات الناس ليلتهم أيهم يعطى فغدوا كلهم يرجوه فقال أين علي فقيل يشتكي عينيه فبصق في عينيه ودعا له فبرأ كأن لم يكن به وجع فأعطاه إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் தனக்கு உரித்த அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் இருலக தலைவர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம்பதித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம வலிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டத்தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ஹதீஸ் மணி மொழிகளை பக்தி பரவசத்துடன் ஓதப்படக்கூடிய புனித மாமன்றம் அல் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99வது வருடத்தின் 12ஆம் தினமான இன்றைய தினம் இந்த சபையிலே குழுமியிருக்கக்கூடிய சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உஸ்தாத்மார்களே, கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, பாசத்திற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் இஸ்லாத்தினுடைய காணிக்கையை சமர்ப்பித்து வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஓதப்பட்ட ஹதீஸுகளுக்கிடையில் அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை இப்படி பதிவு செய்கிறார்கள். ஒரு நாள் பொழுது சஹாபிகள் சூழ இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஉஅதியன்ன ராயத கதன், நாளை நடைபெறக்கூடிய அந்த யுத்தத்திலே, ஹைபருடைய யுத்தகலத்தில் நான் ஒரு மனிதனுடைய கரத்திலே கொடியை கொடுப்பேன். அந்த மனிதனுடைய கரத்தில் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யுஹிப்புல்லாஹ வரசூலஹு வ யுஹிப்புல்லாஹ வரசூலுஹு, அல்லாஹுவையும் அவனது தூதரையும் அந்த மனிதர் பிரியம் கொள்கிறார். அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் அந்த மனிதர் நேசிக்கிறார். அல்லாஹும் ரசூலும் அந்த மனிதரையும் நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கரத்தில் நான் கொடியை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது அங்கிருக்கக்கூடிய சஹாபிகள் அனைவர்களுக்குமே ஒரு ஆச்சரியம், ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த மனிதராக நாம் இருக்கக்கூடாதா? நபிகள் சொன்ன அந்த மனிதராக நான் இருக்க வேண்டுமே என்று எல்லா சஹாபிகளும் எதிர்பார்க்கிறார்கள். அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படியே எழுதுவார்கள், ஃபபாத்தன் நாசு லைலத்தஹும் ஐயுஹும் யுஅதா ஃபகதௌ குல்லுஹும் யர்ஜூஹு. எல்லா சஹாபிகளும் ஆதரவு வைக்கிறார்கள், அந்த கொடி நம் கரத்தில் கிடைக்க வேண்டும் என்று. இங்கே ஒரு செய்தியை நாம் விளங்க வேண்டும். சஹாபிகள் பதவியையும் பெயரையும் விரும்பக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் இங்கே அந்த கொடி நம் கரத்திலே கிடைக்க வேண்டும், நாம் தலைமையேற்று செல்ல வேண்டும் என்று எல்லா சஹாபிகளும் அன்று இரவு அந்த மனிதராக நான் இருக்க வேண்டுமே என்று எதிர்பார்த்து இரவை கழிக்கிறார்கள். காரணம், ரசூல் சொன்ன அந்த வார்த்தை. அல்லாஹுவும் ரசூலும் அந்த மனிதரை நேசிக்கிறார், அல்லாஹுவையும் ரசூலையும் அந்த மனிதரும் நேசிக்கிறார்.
இங்கே அல்லாஹ்வை அவருடைய தூதரை நேசிப்பதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹினுடைய ரசூலை நேசிக்கிறேன். ஆனால் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அவர்களால் நாம் நேசிக்கப்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. இங்கே ரசூல் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் ரசூலினுடைய நேசத்தையும் அவர் பெற்றிருக்கிறார் என்று. எனவே அந்த மனிதராக நான் இருக்க வேண்டுமே என்று எல்லா சஹாபிகளும் இரவை கழிக்கிறார்கள். மறுநாள் காலை சஹாபிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐன அலியுன், அலி அவர்களே எங்கே என்று. எல்லா சஹாபிகளும் விலகிக் கொண்டார்கள். அந்த ரசூலினுடைய அந்த அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றவர் அலி அவர்கள் என்று எல்லா சஹாபிகளும் விளங்கிக் கொண்டார்கள். ஆனாலும் கூட எப்படியாவது அந்த கொடி நம் கரத்திலே கிடைக்க வேண்டும் என்று அப்பொழுதும் சஹாபிகள் சொல்லுகிறார்கள், ஃபகீல யஷ்தகி ஐனைஹி, நாயகமே அலி அவர்கள் கடுமையான கண் வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சபைக்கு வரவில்லை என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியை அழைத்து வாருங்கள். கடுமையான கண்வழியிலே பாதிக்கப்பட்ட அலிநாயகம் சபைக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அருக அமர வைத்து ஃபபஸக ஃபீ ஐனைஹி வதஆ லஹு, தன்னுடைய உமிழ்நீர், அருள் நிறைந்த முபாரக்கான பாக்கியம் பெற்ற உமிழ்நீரை சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்களிலே உமிழ்ந்து விட்டு துஆ செய்துவிட்டு அதற்கு பிறகு கொடியை கரத்திலே கொடுக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற பெருமக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கரத்திலே மகத்தான வெற்றியை கொடுத்தான் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, அதுவரை கடுமையான கண் வியாதியிலே பாதிக்கப்பட்ட சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை அவர்களுடைய கண்களிலே வைத்து துஆ செய்தார்களோ, அதற்கு பிறகு அவர்களுடைய கண்களில் குறைபாடு என்பதே இல்லாமல் போனது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அந்த கண் வியாதி வருவதற்கு முன்பாக எப்படி அவர்களுடைய கண் பார்வை இருந்ததோ அதைவிட பார்வை அதிகமாகி போனது என்று பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள். சகையான பெருமக்களே, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான உமிழ்நீரின் பரக்கத்தை பெற்றவர்கள் சஹாபிகள். அவர்களுக்கு தெரியும், உள்ள பிணிகளிலே பீதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உடல் பிணிகளிலே பீதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான நிவாரணம் ரசூலினுடைய தர்பாரிலே இருக்கும் என்பது சஹாபிகள் வழங்கியிருந்தார்கள். யா மையருமுன் நஈமாம் بِحُبِّكُمْ مُقِيمًا وَلَوْ تَكُونُوا سَقِيمًا لَدَيْهِ بُرُعُ السَّقَامِ. சுப்ஹான மௌலிதினுடைய வார்த்தைகள் சொல்லும், நீ நோயாளியாக இருந்தால் வலவு தக்கூனு சகீமா லதைஹி புருஉ ஸகாமி, உனக்கான நோய்க்கான நிவாரணம் அது ரசூலினுடைய தர்பாரிலே இருக்கிறது என்று வார்த்தைகள் சுப்ஹான மௌலிதினுடைய வரிகள் சொல்லி காட்டும். விளங்கி வைத்திருந்தார்கள் சஹாபிகள். எத்தனையோ வியாதிகள், உடல் சம்பந்தப்பட்ட, உள்ளம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாம் கூட அது தீர்க்கும் இடமாக ரசூலினுடைய சபையை தேர்ந்தெடுத்தார்கள். பைஹக்கியில் அல்லாமா பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி எழுதுவார்கள். சையதுனா ஹபீப் இப்னு ஃபுதைக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அன் அபாஹு ஹரஜ பிஹி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஐனாஹு லமுபியத்ததானி லா யுப்ஸிர் பிஹிமா ஷைஆ. சையதுனா ஹபீப் இப்னு ஃபுதைக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் என்னுடைய தந்தை அவர்களுடைய கண் வெள்ளை படர்ந்து போனது, கண் முழுவதும் வெள்ளை படர்ந்து கண் பார்வை இல்லாமல் போனது. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள். ஃபஸஅலஹு மா அஸாபஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்துல சையதுனா ஹபீப் இப்னு ஃபுதைக் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன விஷயம், இப்படி கண் படர்ந்து போய் வெள்ளை படர்ந்து விட்டதே என்ன விஷயம்? இப்போ சையதுனா ஹபீப் இப்னு ஃபுதைக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், நாயகமே குன்து உமர்ரி ஜமனி ஃபவதஅது ரிஜ்லைய அலா பைத் ஹஜ்ஜத்தின் ஃபஅஸாபத் பஸரி. நான் ஒரு நாள் என்னுடைய ஒட்டகத்திற்கு பயிற்சி அளித்து கொண்டிருந்தேன். யுத்த காலங்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஒட்டகத்திற்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது பாம்பு முட்டை ஒரு பகுதியிலே கடந்தது. பொதுவாக முன்னால்
நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், பாம்பு முட்டை கிடக்கிறது என்றால் அதை மிதித்து விடாதே, கண் பார்வை பறிபோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், நாயகமே, நான் ஒட்டகத்திற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பகுதியிலே பாம்பு முட்டைகள் கிடந்தது, அதை நான் கவனிக்காமல் மிதித்து விட்டேன். ஃபஅஸாபத் பஸரி, என்னுடைய பார்வை உடனே போய்விட்டது, கண் படர்ந்து விட்டது, வெள்ளை படர்ந்து விட்டது, இப்போ என் பார்வை தெரியல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபனஃபஸன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஐனைஹி, அந்த சையதுனா ஹபீப் இப்னு ஃபுதைல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்களிலே அப்படியே உமிழ்கிறார்கள். அவர்கள் உமிழ்ந்த அந்த சில வினாடிகள் தான் ஃபஅபுஸர, அவர்களுக்கு முழுமையான பார்வை கிடைத்தது. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சையதுனா ஹபீப் இப்னு ஃபுதைல், அதாவது அவர்களுடைய தந்தைக்கு நடக்கிறது. சையதுனா ஹபீப் இப்னு ஃபுதைலுக்கு சொல்கிறார்கள், நான் என்னுடைய தந்தையை பார்க்கிறேன், கண் பார்வை படர்ந்திருந்த பார்வை அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று முறையிட்ட பொழுது அவர்கள் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை கொண்டு அவர்களுடைய கண்களிலே உமிழ்ந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பார்வை திரும்பியது மாத்திரமல்ல, ஃபரஐதுஹு யுத்கிலுல் ஹைத ஃபில் இப்ரதி வ இன்னஹு இப்னு 80 சனத்தன் வ இன்ன ஐனைஹி லமுபியததானி, நான் என்னுடைய தந்தையை பார்க்கிறேன், எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான உமிழ்நீரை பெற்றார்களோ அதற்கு பிறகு அவர்கள் ஊசியிலே நூல் நூற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எத்தனை வயதிலே? 80 வயதிலே. அந்த நேரத்திலும் கூட அவர்களுடைய கண்களினுடைய பார்வை மங்கவில்லை. அதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான உமிழ்நீர் என்று எழுதி காட்டுவார்கள். அதே பைஹக்கிலே தொடர்ந்து ஒரு செய்தி எழுதுவார்கள், சையதுனா அமீர் இப்னு குரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்றைய பாடத்திலேயே இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறைய செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான உமிழ்நீரை கொண்டு சஹாபிகள் பரக்கத்து பெற்றிருக்கிறார்கள் என்று இன்றைய பாடத்தில் எழுதியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்தந்த இடங்கள் வரும்பொழுது நேரத்தினுடைய அருமை கருதி நான் பதிவு செய்வேன். சையதுனா அமீர் இப்னு குரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு நாள் தன்னுடைய 5 வயது குழந்தையை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு கொண்டு, நாயகமே, என்னுடைய பிள்ளைக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், பிஇப்னிஹி அப்துல்லா, என்னுடைய குழந்தைக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவதஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரீகஹுல் முபாரக ஃபீ ஃபமில் வலது, அந்த குழந்தையினுடைய வாயில் உமிழ்கிறார்கள். தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்ந்த பொழுது அந்த குழந்தை வேகமாக அதை அப்படியே விழுங்கி விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த நேரத்தில் சையதுனா அமீர் இப்னு குரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய மகன் என்னுடைய உமிழ்நீரை வேகமாக விழுங்கிவிட்டார், இதனுடைய பரக்கத்து எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு காலம் வரும், அவர்கள் மனிதர்களுக்கு நீர் புகட்டக்கூடிய மகத்தான பாக்கியத்தை செய்வார் மாத்திரமல்ல, ஒபி பரக்கத்தி தானிக்க காண இதா பரபல் அருத அவிசஹரத்த யஹ்ருஜ் மின்ஹா மாஉ யஃபீது. இந்த அப்துல்லா பிற்காலத்திலே அவர் பூமியிலே எந்த இடத்திலே கை வைத்தாலும் சரி, அது பாறையாக இருந்தாலும் சரி, அவர் கை வைக்கிறார் என்று சொன்னால் அந்த பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அதே போன்றே நடந்தது. அதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான உமிழ்நீரை பெற்றதின் பரக்கத் என்பதாக அல்லாமா பைஹக்கி எழுதி காட்டுவார்கள். அல்லாமா குத்துபுத்தஹர் உமருல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷேகாக இருக்கக்கூடியவர்கள், கண்ணனூரிலே அரசாட்சி செய்யக்கூடிய அல்லாமா புகாரி தங்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சீடரை பார்ப்பதற்காக காயல்பட்டியில் வந்த நேரம் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஷேக் தன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அந்த நேரத்திலே அவர்களுக்கு திகாசாஹிபுல்லா பிறந்த சமயம், குழந்தை கை குழந்தையாக இருக்கிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குழந்தையை கொண்டு போய் உஸ்தாதினுடைய மடியிலே வைக்கிறார்கள், தன்னுடைய ஷேக்கினுடைய பரக்கத்து குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று. அப்போ சையதுனா புகாரி தங்கள் நாயகம் அவர்கள்
தன்னுடைய புனிதமான உமிழ் நீரை திகா சாஹிபுல்லா அவர்களுடைய வாயிலை உமிழ்ந்த பொழுது அதை வேகமாக அப்படியே விழுங்கி விடுகிறார்கள். புகாரி தங்கள் நாயகத்திற்கு அவ்வளோ சந்தோஷம். பாட்டனார் குத்துபுத்தகர் உமருல்லா அவர்களை பார்த்து சொன்னார்களாம், உமர் அவர்களே, உங்களுடைய குழந்தை மாத்திரமல்ல, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளும் பிற்காலத்தில் மிகப்பெரிய விலாயத்து பெற்ற ஒளியாக மாறுவார்கள் என்று அங்கே அந்த நேரத்தில் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், பஷாரத்து சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் கண்ணனூர் புகாரி தங்கள் நாயகம் அவர்களுடைய புனிதமான முபாரக்கான உமிழ் நீரை பெற்றதனுடைய பரக்கத்து. அதனால்தான் அதற்கு நன்றி கடனாக மகான் திகா சாஹிபுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஜமீஅல் இல்மி மின் ஃபீக்கும் சமிஅனா ஹமல்னா கஃபூஷகும் சய்யித் புகாரி புகாரி யா புகாரி யா புகாரி புகாரி யா முஹம்மது யா புகாரி. புகாரி தங்கள் நாயகமே, எங்களுக்கு கிடைத்த அத்துணை இல்முகளும் ஜமீஅல் இல்மி மின் ஃபீக்கும் சமிஅனா, நாங்கள் கேட்ட பெற்றுக்கொண்ட அடைந்து கொண்ட அத்துணை இல்முகளும் நாயகமே உங்கள் மூலமாக உங்களுடைய உமிழ்நீரின் பரக்கத்தினால் எங்களுக்கு கிடைத்தது. ஹமல்னா கஃபுஷக்கும் சய்யித் புகாரி, அதற்கு பதிலாக அதற்கு பகரமாக நன்றி கடனாக உங்களுடைய புனிதமான பாதரட்சைகளை உங்களுடைய பாதனைகளை நாங்கள் என் தலையிலே சுமப்போம் என்று மகான் திகா சாஹிபுல்லா அவர்கள் சொல்லி காட்டியதாக வரலாறுகள் பதிவு செய்யும். ஏன் அல்லாமா ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்வார்களே, என்னுடைய பாட்டன் அல்லாமா நபி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி அவர்கள் எழுதுவார்கள், நால மின் ரீகில் உலூமா மஆஷி ரும்சாமியும் பிஹாஃபிதில் உமராஇ. சையதுனா ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். நான் கேள்விப்பட்ட செய்தி தானே, எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களால் ஒரு ஜுஸ்வை கூட மனப்பாடம் செய்ய முடியவில்லை. மகான் பெரிய சம்சீத் ஒலியுல்லா அவர்களுடைய பிரதான மாணவர்களாக இருந்தவர்கள் ஒரு நாள் பொழுது தன்னுடைய ஹிதமத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். இரவு நேரம், கிஃப் ஹுனா வம்குஸ், கொஞ்சம் நில்லு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெரிய சம்சீத் ஒலியுல்லா வீட்டுக்கு செல்கிறார்கள். சுபுஹ் வரை அவர்கள் வெளியே வரவில்லை, சென்றவர்கள் மறந்து விட்டார்கள். சிறு பிள்ளை 7 வயது 8 வயது இருக்கும். சையதுனா ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு அப்படியே அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். உஸ்தாது சொல்லிவிட்டார்கள் என்று ஒரே காரணத்திற்காக 400 ஆண்டுகளுக்கு முன்பாக விளக்கு வசதிகள் இல்லாத அந்த நேரத்திலே கூட தன்னந்தனியாக இருளிலே தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் சையதுனா ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு அவர்கள். தஹஜ்ஜுதினுடைய நேரத்திலே வெளியே வந்த பொழுது பார்க்கிறார்கள், ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு நின்று தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், பெரிய சம்சீத் ரலியல்லாஹு, அப்பா என்ன இந்த விஷயம், என்ன நேரம், என்ன இந்த நேரத்தில் நிற்கிறீர்கள், என்ன விஷயம்? உஸ்தாத், இரவு நீங்கள் நிற்க சொன்னீர்களே, அவ்வளவுதான் ஞாபகத்திற்கு வருகிறது. அவ்வளவு சந்தோஷம். சையதுனா பெரிய சம்சீத் ரலியல்லாஹு ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு அவர்களை உதுனுமியை தன் பக்கத்திலே நெருங்கி வா என்கிறார்கள். வஃப்தஹ் ஃபாக, உன்னுடைய வாயை திற என்று சொன்னவர்கள் வபஸக ஃபீ ஃபீஹி, அவர்களுடைய வாயிலே தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்கிறார்கள். அல்லாமா நஹி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி அவர்கள் ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு அவர்கள் மீது எழுதியிருக்கக்கூடிய அந்த முழுது ஷரீஃபில் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். எப்பொழுது அவர்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை பெற்றார்களோ அதுவரை எவ்வளவு முயற்சி செய்தும் கூட ஒரு ஜுசுவை கூட மனப்பாடம் செய்ய முடியாத மகான் ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு அவர்கள் வஅல்ஹர குனூஸன் இர்ஃபானியா, அந்த முபாரக்கான உமிழ்நீரை பெற்றதினுடைய பரக்கத்தை அல்லாஹ் மஅரிஃபாவுடைய ஞானத்தை கொட்டி கொடுத்தான் என்று எழுதி காட்டுகிறார்கள். ஹாஃபிதுல் அமீராக திகழ்ந்தார்கள். அத்தனை ஹாஃபிதுகளுக்கும் அமீராக திகழ்ந்தார்கள். காரணம், உஸ்தாத் அவர்களுடைய முபாரக்கான உமிழ்நீருடைய பரக்கத் என்று எழுதுவார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உமிழ்நீருடைய பரக்கத்தை விளங்கி கொண்டவர்கள் சஹாபிகள். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஹுதைபியாவினுடைய நேரம், உம்ராவிற்காக 1400 சஹாபிகள் செல்லக்கூடிய அந்த நேரம். அப்போ ஒது செய்வதற்கு தண்ணீரை பார்க்குறாங்க, அங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இன்றைய பாடத்தில் அல்ல, நேற்று ஓதப்பட்ட பாடத்தில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்போ ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன்.
வஹானத்து ஸலாத்துல் அஸர், அப்போ அசருடைய நேரம் நெருங்கிவிட்டது. ஃபல்தமஸன் நாஸுல் வுதுஅ ஃபலம் யஜிதுஹு, அப்போ சஹாபிகள் எல்லாம் ஒது செய்வதற்கு தண்ணியை பார்க்குறாங்க, அங்கே தண்ணி கிடைக்கவில்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லப்பட்டது, நாயகமே ஒது செய்வதற்கு தண்ணீர் எங்கும் இல்லை, பாலைவன பகுதி. அப்போ கொஞ்சம் உது செய்வதற்கு ஒரு கோப்பையில் சிறிதளவு தண்ணீர் இருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவதஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸாலிகல் இனாஇ யதஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய முபாரக்கான கரத்தை அந்த பாத்திரத்திற்குள் நுழைக்கிறார்கள். வ அமரன் நாஸ் அன் யதவத்தஉ மின்ஹு, இப்போ சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், அருமையான தோழர்களே, நீங்கள் இதிலிருந்து ஒது செய்யுங்கள் என்று தன்னுடைய 2 விரல்களை காட்டுகிறார்கள். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஃபரஐத்துல் மாஅ யன்பஉ மின் தஹ்தி அஸாபிஹி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 விரல்களுக்கு இடையே பார்க்கிறேன், அந்த விரல்களுக்கு இடையிலிருந்து நீர் பீரிட்டு வெளியே வந்தது. ஃபதவத்தஅன் நாஸு ஹத்தா தவத்தஉ மின் இன்தி ஆகிரிஹிம், அங்கிருந்த அத்துணை சஹாபிகளும் கடைசியாக இருந்த 1400வது சஹாபி வரை அத்துணை சஹாபிகளும் அங்கு இருந்தது கொஞ்சம் பாத்திரத்தில் நீர், சிறிதளவு நீர் அந்த பாத்திரத்தில், அதிலே தன்னுடைய முபாரக்கான கரத்தை முக்கினார்கள், வெளியே எடுக்கிறார்கள். 2 விரல்களுக்கு இடையிலே நீர் பீரிட்டு வந்தது. அத்துணை சஹாபிகளும் அதிலே ஒது செய்து கொண்டார்கள். சில சஹாபிகள் தன்னுடைய தாகத்தையும் தீர்த்து கொண்டார்கள் என்று எழுதி காட்டுவார்கள். யமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்பஇஹி ஃபரௌபல் ஜைஷஹ பில் மததி, யாருடைய விரல்களிலிருந்து நதிகள் போல் நீர் வெளிப்பட்டு அதன் மூலம் ஒரு முழு படையையே போதிய உதவியுடன் நீரால் தாகம் தீர்த்த நபியே நாயகமே என்று அந்த யா செய்தி யா ரசூலுல்லாஹ்வினுடைய வரிகள் சொல்லி காட்டும். பெருமக்கள் சொல்லுவார்கள், சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே எத்தனையோ நீர்கள் இருந்தாலும் கூட அத்துணை நீர்களையும் விட சிறந்த நீர் எது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான 2 விரல்களுக்கு இடையிலிருந்து வந்த அந்த நீர் தான் சிறந்தது என்று குறிப்பாக ஃபத்ஹுல் மீனுடைய ஷரஹில யானாவில் அல்லாமா திம்யாத்தி எழுதுவார்கள். வ அஃதலுல் மியாஹி மாஉன் கத் நபஅ மின் பைனி அஸாபிஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலேயே ஆக சிறந்த நீர் எது தெரியுமா? ஜம்ஸம்மை விட, ஹவுதுல் கௌசர் தடாகத்தை விட சிறந்த நீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த 2 விரல்களுக்கு இடையிலேயே ஏற்பட்ட வெளிப்பட்ட இந்த நீர் தான் உலகத்திலே சிறந்த நீர் என்று எழுதுவார்கள். இலிஹி மாஉ ஜம்ஸம் ஃபல் கௌசர் ஃபனீலு மிஸ்ர் சும்ம பாக்கில் அன்ஹார். அப்போ அதற்கு பிறகு தான் ஜம்ஸம் நீர், அதற்கு அடுத்த அந்தஸ்திலே ஹவுதுல் கௌசர் தடாகம், அதற்கு அடுத்த அந்தஸ்தில் தான் மிஸ்ரிலே ஓடக்கூடிய நைல் நதி, அதற்கு பிறகு தான் ஏனைய நதிகள் என்று அல்லாமா திம்யாத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி காட்டுவார்கள். இன்றைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹந்தக்கினுடைய ஒரு செய்தி எழுதி காட்டுகிறார்கள். காலையிலே துவக்க ஹதீஸிலேயே அந்த செய்திகள் இடம்பெறும். ஹந்தக் மதீனாவை சுற்றி அகல் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பல நாட்களாக சஹாபிகள் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்திலே களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக சஹாபிகள் பைத்து படிக்கிறார்கள். நஹனுல்லதீன பயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மஹைனா அபதா. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப படிக்கிறார்கள், அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷுல் ஆখিরা வஅக்ரிமில் அன்சார வல் முஹாஜிரா. அப்படி சஹாபிகள் படித்த பொழுது அதற்கு மீண்டும் பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே அதற்கு பிறகு அல்லாஹும்ம லௌலா அன்த மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா ஃபஅன்ஸிலன் ஸக்கீனத்தன் அலைனா என்று மீண்டும் சஹாபிகள் படிக்கிறார்கள். இப்படி களைப்பு தெரியாமல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் பாறை தோண்டி கொண்டிருக்கிறோம், அந்த பகுதியை தோண்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பாறை குறுக்கிருக்கிறது. அப்போ நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்து பார்க்கிறோம், அதை எங்களால் உடைக்க முடியவில்லை. எங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து உடைத்து பார்க்கிறோம், எங்களால் முடியவில்லை. அப்போ நாங்கள் நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தோம். வந்து செய்தியை சொன்ன பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சரியா, சரி, அப்படியே நான் வந்து அந்த பாறையை உடைக்கிறேன் என்று தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து வேகமாக அல்லாஹு அக்பர் என்று ஒரு அடி அடிக்கிறார்கள். அந்த அடியினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் அந்த பாறை அப்படியே வெடித்து சிதறுகிறது. இந்த செய்தி, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியிலே இந்த செய்தி எழுதுகிறார்கள். இந்த பாறை உடைக்கக்கூடிய செய்தியை ஃபத்ஹுல் பாரியில் இடம்பெறுகிறது. அப்ப அந்த நேரத்தில் எல்லா சஹாபிகளும் பார்க்கிறார்கள். அங்கிருந்த கிட்டத்தட்ட 3000 மகள்வாசிகள், அந்த இடத்துல இருந்த 3000 சஹாபிகளும் பார்க்கிறார்கள். ஒரு மகத்தான ஒரு ஒளிக்கேற்று தென்படுகிறது. எல்லா சஹாபிகளும் பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஅதீது மஃபாத்திஹ ஷாம், இதோ பாரசீக நாட்டினுடைய திறவுகோல்கள் என் கைவசம் வந்து விட்டது. வல்லாஹி இன்னி லா உப்சிரு குஸூரஹல் ஹும்ரஸ்ஸாஆ, இதோ பாரசீக மன்னன் ஷாம் நாட்டினுடைய திறவுகோல்கள் என் கைவசம் வந்து விட்டது. இதோ அந்த நாட்டினுடைய சிகப்பு மாளிகையை நான் பார்க்கிறேன். ஒரு காலம் வரும், அந்த நாடு வெற்றி கொள்ளப்படும், அதனுடைய திறவுகோல்கள் என் கைவசம் வந்து விட்டது என்று அந்த இடத்திலே முன்னறிவிப்பு செய்கிறார்கள். மீண்டும் இரண்டாவது அடி அல்லாஹு அக்பர் என்று ஒரு சப்தம் விட்டு அடிக்கிறார்கள். சொன்னார்கள், உஅதீது மஃபாத்திஹ ஃபாரிஸ், இதோ பாரசீக நாட்டினுடைய திறவுகோல்கள், முதலிலே ஷாம் நாட்டினுடைய திறவுகோல்கள், இப்பொழுது பாரசீக நாட்டினுடைய திறவுகோல்கள் என் கைவசம் வந்து விட்டது. வல்லாஹி இன்னி லா உப்சிரு குஸூர மதாயினல் அபியல், இதோ நான் இங்கிருந்து பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய வெள்ளை மாளிகையை நான் பார்க்கிறேன். ஒரு காலம் வரும், அந்த நாடும் வெற்றி கொள்ளப்படும், அதற்கான திறவுகோல்கள் என் கைவசம் தரப்பட்டு விட்டது. மீண்டும் அல்லாஹு அக்பர் என்று வேகமாக அந்த பாறை அடிக்கிறார்கள். சுக்கு நூறாக திருத்தி விடுகிறது. இப்பொழுது சொன்னார்கள், உஅதீது மஃபாத்திஹல் யமன், யமன் நாட்டினுடைய திறவுகோல்களும் என் கைவசம் வந்து விட்டது. வல்லாஹி இன்னி லா உப்சிரு அப்வாப ஸன்ஆ மின் மகானி ஹாதா, இதோ யமன் நாட்டினுடைய ஸன்ஆ என்ற கோட்டைகளினுடைய தலைவாயிலை இங்கிருந்து நான் காண்கிறேன் என்றே அந்த இடத்திலே முன்னறிவிப்பு செய்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு அவர்களுடைய காலடியிலே வீழ்ந்தது என்று எழுதி காட்டுவார்கள். அப்படி அந்த பாறையை உடைக்கக்கூடிய நேரத்திலே சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கிறார்கள். அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி சம்மட்டியை கொண்டு அடிக்கும் பொழுது அவர்களுடைய ஆடை மேலே எழுகின்ற பொழுது பார்க்கிறார்கள், வபத்னுஹு மஅசூபின் பிஹஜர். அல்லாமா புகாரி இன்றைய பாடத்தில் இந்த செய்தி எழுதுகிறார்கள், அவருடைய வயிற்றை நான் பார்க்கிறேன், கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. வலபிஸ்னா ஸலாஸத அய்யாமின் லா நதூகு தவாகா, நாங்கள் 3 நாட்கள் எதையுமே சாப்பிடவில்லை, அவ்வளோ பசியிலே நாங்கள் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வயிற்றை நான் பார்க்கின்ற பொழுது அந்த பசியினுடைய கொடுமை தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் கற்களை கொண்டு தன்னுடைய வயிற்றிலே கட்டியிருந்ததை நான் பார்த்தேன். இப்பொழுது சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, நாயகமே நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வர கொஞ்சம் அனுமதி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் ஏன் செல்லுகிறார் என்று அனுமதி கொடுக்கிறார்கள். சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேராக வீட்டுக்கு செல்லுகிறார்கள். தன் மனைவியிடத்திலே செய்தியை சொல்லுகிறார்கள். மனைவி சொன்னார்கள், வீட்டில் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி இருக்கிறது, கொஞ்சம் உணவுக்காக தொழிற்கோதுமை கொஞ்சம் கோதுமை இருக்கிறது, நீங்கள் வேண்டுமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு சேர்த்து ஒரு 2 சஹாபிகளை மாத்திரம் நீங்கள் அழைத்து வரலாம், அவ்வளவுதான் உணவு இருக்கிறது. ரசூலுல்லாஹுக்கும் கூட ஒரு 2 சஹாபிகளுக்கு மாத்திரமே போதுமான அளவிற்கு உணவு இருக்கிறது. சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேராக அந்த அகல் தோண்டப்படக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். 3000 சஹாபிகள் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காதிலே வந்து ரகசியமாக அழைப்பு கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அவர்கள் மாத்திரம் சென்று உணவு அருந்திவிட்டு வரலாம், யாரும் கேட்க முடியாது, உரிமை இருக்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதுதான் சட்டம், அதுதான் மார்க்கம். ஆனால்
தன்னுடைய நண்பன் பசித்திருக்க நீ புசித்து வாழ்வது கூடாது என்று உணர்த்திய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர்கள் பசித்திருக்கும் பொழுது நான் மாத்திரம் வயிறார ருசித்து வருவதா, இது ஒரு தலைவனுக்கு அழகில்லை என்று விளங்கிக் கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், யா அஹ்லல் ஹந்தக், அகழ்வாசிகளே, இதோ ஜாபீர் உங்கள் அனைவர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார், வாருங்கள் என்று. சையதுனா ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே பதறி போகிறார்கள். அங்கே இருப்பது 2 பேருக்கு மாத்திரமே உணவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இப்போ சையதுனா ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபீர் குல்லஹா லா தன்ஸிஉல் புர்மத வலல் குப்ஸ மினத் தன்னூரி ஹத்தா ஆத்திய, நீங்கள் நேராக வீட்டிற்கு சென்று உங்கள் மனைவியிடத்திலே சொல்லுங்கள், நான் நான் உங்கள் வீட்டுக்கு வரும் வரை அடுப்பில் இருந்து சட்டியை இறக்கி விடாதீர்கள், ரொட்டியையும் சுட ஆரம்பித்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நேராக அத்துணை 3000 சஹாபிகளை மறைத்துக் கொண்டு சையதுனா ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அவங்க சென்று செய்த முதல் காரியம், அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி இந்த செய்தியை முடிப்பார்கள், நேராக சென்று மூடப்பட்ட அந்த பாத்திரத்தை திறந்து அதிலே தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை உமிழ்கிறார்கள். அங்கே குழைத்து வைக்கப்பட்ட மாவிலும் உமிழ்கிறார்கள். சையதுனா இப்பொழுது ஜாபீர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஜாபீர் அவர்களே, உங்களுக்கு ஹிதுமத்திற்காக 2 சஹாபிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. சையதுனா ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தியை இப்படி முடிப்பார்கள், அடுப்பிலே எரிந்து கொண்டிருந்த சட்டி எரிந்து கொண்டுதான் இருந்தது, அதிலிருந்து கறிகள் எடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது, ஒரு இறைச்சி கூட குறையவில்லை, ரொட்டிகள் சுடப்பட்டு கொண்டே இருந்தது. அங்கு இருந்த 3000 சஹாபிகளும் அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு முடித்தார்கள். ஆனாலும் கொஞ்சம் கூட இறைச்சியும் குறையவில்லை, அதிலே சுடப்பட்ட ரொட்டியும் குறையவில்லை, இருந்தது அப்படியே இருந்தது என்று எழுதி காட்டுவார்கள். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனிதமான உமிழ்நீருடைய பரக்கத் என்று பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சீரத்துல் ஹலபியாவில் இந்த செய்தி எழுதுவார்கள். ஒரு நாள் மிம்பரிலே இருந்து கொண்டு சொன்னார்கள், என்னிடத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். நீங்கள் எது குறித்து வேண்டுமானாலும் கேளுங்கள், ஏன் அல்லாஹ்விற்கு அர்ஷுக்கு அருகாமையில் இருப்பதை குறித்தும் நீங்கள் கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். காரணம், என்னுடைய வாயில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உமிழ்நீர் படாத இடமே இல்லை, நீங்கள் எதை கேட்டு வேண்டாலும் கேளுங்கள், நான் சொல்லுகிறேன் என்று சூஃபியாக்கள் பெருமக்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த இறுதி நேரம், அவர்கள் குளிப்பாட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த தொப்புள் பகுதியிலே குளிப்பாட்டப்பட்ட அந்த தண்ணீர் சற்று தேங்கி இருக்கிறது. சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குளிப்பாட்டும் பொழுது அந்த தண்ணீரை தன்னுடைய வாய் வைத்து அப்படியே உறிஞ்சி குடிக்கிறார்கள். பெருமக்கள் எழுதுவார்கள், எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேனிப்பட்ட குளிப்பாட்டப்பட்ட அந்த தண்ணீரை குடித்தார்களோ அதற்கு பிறகு அல்லாஹ் அவ்வளவு ஞானத்தையும் கொட்டி கொடுத்தான் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது, நீங்கள் அல்லாஹ்விற்கு அர்ஷுக்கு அருகாமையிலே இருந்தாலும் கேளுங்கள், அதை பற்றி கூட நான் சொல்லுகிறேன் என்று சொல்வதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனித மேனிப்பட்ட நீரின் பரக்கத் என்று பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள். சையதுனா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஹதீஸை தொடர்புபடுத்தி, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனிதமான உமிழ்நீருக்கு பரக்கத் இருக்கிறதோ, அவர்களோடு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் அதற்கு பரக்கத் இருக்கிறதோ, அதே போன்று ஒலிமார்களுடைய உமிழ்நீருக்கும் அவர்களோடு தொடர்புடைய அனைத்திற்கும் பரக்கத் இருக்கிறது என்று எழுதி காட்டுவார்கள். எனவே தான் பெருமக்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இறைநேசனுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களுடைய சுஹபத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு 2 உலகத்திலும் விமோச்சனத்தை பெற்றுத்தரும் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். நம்முடைய பாட்டனார் குத்துபுத் அல்லாமா உமர் அல் காஹிரி சொல்லுவார்களே, ஹல்லி ஹல்லி ஹுல்லத்தல் ஹிதலானி ஹௌஃபல் ஹாத்திமா ஹாலில் ஹலீலி ஹாமிலல் வஸ்ஃபி மினல் ஹல்ஹாலி ஹால். என்னுடைய நண்பனே, கெட்ட முடிவை பயந்து மோசமானவர்களுடைய நட்பை நீ விட்டு விடுவாயாக. ஹாலில் ஹலீலன் ஹாமிலல் வஸ்ஃபி மினல் ஹல்ஹாலி ஹால்.
பிரபல்யத்தை விட்டும் நீங்கி வர்ணிப்புகள் நூந்து போன சாலிஹீன்கள் இறை நல்லடியார்களுடைய சகவாசத்தை நீ அதிகப்படுத்திக் கொள்வாயாக என்று பாட்டனார் குத்துபுத்தஹ் உமருல் காஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். சையதுனா இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், தவாஉல் கல்பி ஹம்ஸத்து அஷ்யா, உள்ளத்திற்கு அருமருந்து 5 விஷயங்களிலே இருக்கிறது. அதில் 5வதாக சொல்லுவார்கள், வ முஜாலத்து சாலிஹீன், இறை நல்லடியார்களுடைய சபையிலே நீங்கள் அமர்ந்திருப்பது உங்களுக்கு உள்ளத்திற்கு அருமருந்தாக இருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், கொஞ்ச நேரம் ஒலிமார்களுடைய சுஹபத்திலே இருப்பது, ஷேഖமார்கள் நாதாக்கள் சாலிஹீன்களுடைய சபையிலே அமர்ந்திருப்பது, அது ஒலிமார்களுடைய தர்பாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்பது நீங்கள் 100 வருட காலம் முகஸ்துதி இல்லாமல் வணங்கிய வணக்கத்தை விட மேலானது என்று மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள். நீங்கள் வரலாறுகள் ஒலிமார்களுடைய வரலாறுகளை புரட்டி பாருங்கள். விலாயத்தினுடைய உச்சத்திலே இருப்பார்கள், ஆனாலும் கூட இன்னும் விலாயத்தினுடைய மர்த்தபாவை பெற வேண்டும் என்பதற்காக சக ஒலிமார்களுடைய சபையை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களுடைய தொடர்பை அதிகமாக்கிக் கொள்வார்கள், ஒலிமார்களுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் அபூ ஹம்ஸா அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபையிலே அமர்ந்ததற்கு பிறகுதான் எனக்கு அகக்கண்களே திறந்தது என்று சொல்லி காட்டுவார்கள். யார்? உலகமெல்லாம் கல்வியை தேடிய மகான், இதற்கு பிறகு கற்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான ஞானம் கொடுக்கப்பட்ட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை. இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்களே, லௌல சனத்தானில ஹலக்கன் நுஅமான், அந்த 2 வருடம் மாத்திரமில்லை என்றால் இந்த நுஅமான் ஹலாக்காகி போகியிருப்பார், அழிந்து போகியிருப்பார் என்று. எந்த 2 வருடம்? எத்தனையோ கல்வி ஞானத்தை பெற்றவர்கள், மேற்கத்திய ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், அன்றே உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மேற்கத்திய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் அனைவர்களுடைய அறிவையும் தராசினுடைய ஒரு தட்டிலும் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவையும் தராசின் மறுதட்டிலும் வைத்தாலும் கூட அனைவர்களையும் விட இவர்களுடைய அறிவுத்தான் மிகைத்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான ஞானம் கொடுக்கப்பட்ட இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆன்மீக கல்விகளை பெற வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரப்பிள்ளை இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்தினுடைய சபையிலே சென்று 2 வருடங்கள் ஆன்மீக கல்வி கற்கிறார்கள். சொன்னார்கள் பிந்திய காலத்தில், லௌல சனத்தானில் அஹலக்கன் நுஅமானு, அந்த 2 வருடம் மாத்திரமில்லை என்றால் எந்த 2 வருடம்? இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்தினுடைய சபையிலே இருந்து அவர்களுடைய தொடர்பை பெற்று ஆன்மீக கல்வியை பெற்று அந்த 2 வருடம் இல்லை என்றால் இந்த நுஅமான் ஹலாக்காகி போகியிருப்பார் என்று சுல்தானுல் ஆரிஃபின் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் சொல்லுவார்கள், நான் 400 வலிமார்களிடத்திலே கல்வி கற்றிருக்கிறேன், 400 அறிஞர்களிடத்திலே கல்வி பெற்றிருக்கிறேன். ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அவர்களை நான் சந்திக்கவில்லை என்றால், அவர்களுடைய சுஹபத்தை நான் பெறவில்லை என்றால் என்னை ஒரு முஸ்லிமாகவே நான் கருதி இருக்க மாட்டேன் என்று யார்? சுல்தானுல் ஆரிஃபின் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். அப்படி ஒலிமார்களுடைய சுஹபத்தை பெற வேண்டும் என்பதற்காக நாதாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒலிமார்களுடைய கடைக்கண் பார்வை கூட ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தினுடைய வாசலை ஏற்படுத்தி வைக்கும், ஹிதாயத்தினுடைய வாசலை திறந்து வைக்கும் என்பார்கள். நபிமார்கள் கேட்டு துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தவஃபனி முஸ்லிமா, இறைவா என்னை முஸ்லிமாக நீ மரணிக்க செய்வாயாக, வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறை நல்லவர்களுடைய நீ சேர்ப்பாயாக. யார்? ஒரு நபி கேட்ட துஆ. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், இறைவா உன்னுடைய கிருபையை கொண்டு சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக என்று நபிமார்கள் கேட்ட துஆக்கள், சாலிஹீன்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன் நேசத்தை தருவாயாக, வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன் நேசத்தை யாரெல்லாம் பெற்றார்களோ அவர்களுடைய நேசத்தையும் எனக்கு தருவாயாக என்று. அப்படி ஒலிமார்களுடைய நேசம், அந்த தொடர்பு, அதுதான் நமக்கு 2 உலகத்திலும் மகத்தான பாக்கியத்தை பெற்று தரும். நம்ம சட்டமேதை மதஹபிற்குரிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னி லா தபர்ரக் பி அபி ஹனீஃபத வ அஜீஉ இலா கப்ரிஹி ஃபீ குல்லி யௌமின். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள்,
நான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொண்டு பல சந்தர்ப்பங்களிலே பரக்கத்து பெற்றிருக்கிறேன். வஅஜீஉ இலா கப்ரிஹி ஃபீ குல்லி யௌமின் ஒவ்வொரு நாளும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கபரை நான் ஜியாரத்து செய்யக்கூடியவனாக இருந்தேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபைதா அரவத் லி ஹாஜத்துன் ஸல்லைது ரக்அத்தைனி வஜிஅது இலா கப்ரிஹி وسألت الله تعالى الحاجة عنده فما تبعد عني حتى تقضى. எனக்கு ஏதாவது ஒரு முராது ஹாசிலாக வேண்டும் என்றால் நான் நேராக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய சபைக்கு, அவர்களுடைய தர்பாருக்கு சென்று அங்கே ஒரு 2 ரக்காத்து தொழுதுவிட்டு அந்த இடத்திலே நின்று கையேந்தி அல்லாஹ்விடத்தை துஆ செய்வேன். ஹத்தா துகுலா, நான் துஆ செய்து கையை கீழே போட்ட பொழுது என்னுடைய துஆக்கள் கபூலாகிவிடும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள். அதே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், அவர்களுடைய வரலாற்று எழுதுவார்கள், ஏதாவது முராது ஹாசிலாக வேண்டும் என்று சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய ரௌதாவிற்கு சென்று முறையிடுவார்கள். அதே சமயத்திலே தான் கிதாபுகளிலே எழுதக்கூடிய சட்டத்திற்கு தீர்வு கிடைக்கவில்லை, முயற்சி செய்து பார்ப்பார்கள், இதற்கு எப்படியாவது இந்த சட்டத்திற்கு, இந்த ஃபிக்ஹ் மஸாலாவிற்கு தீர்வு கிடைக்காதா என்று முயற்சி செய்து பார்ப்பார்கள். அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? சையதத்துனா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குலக்கொழுந்தாக இருக்கக்கூடிய அஹ்லுல் பைத்தை சார்ந்த சையதத்துனா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டு வாசற்படியிலே சென்று அமருவார்கள். வீட்டு கதவை தட்டி, நஃபீஸா இதற்கு என்ன விளக்கம் என்றெல்லாம் கேட்பதில்லை, வீட்டு வாசற்படியிலே கொஞ்ச நேரம் அமருவார்கள், அவ்வளவுதான். அந்த வீட்டு படியிலே அமர்ந்ததினுடைய பரக்கத்து உடனே அவர்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்று எழுதி காட்டுவார்கள். சையதத்துனா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வரலாற்று எழுதி காட்டுவார்கள், அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு யூத குடும்பம், சையதத்துனா நஃபீஸத்துல் மிஸ்ரியா பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர்கள், வாழக்கூடிய காலகட்டத்திலேயே தனக்காக தன்னுடைய வீட்டிலேயே ஒரு குழி தோண்டி, கபர் தோண்டி, அதற்குள்ளாலேயே அமர்ந்து கிட்டத்தட்ட 4000 குர்ஆனுக்கு மேலாக தனக்காக தயார்படுத்தி வைத்த ஒரு இறைநேச செல்வி, எப்பொழுதும் இறைவனிலேயே தன்னை ஃபனாவாக்கி கொண்டவர்கள். அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்திலே யூத குடும்பத்தை சார்ந்த ஒரு சில மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்போ அந்த வீட்டில் ஒரு சிறுமி 2 கால்களும் செயலிழந்து போன, முடமாகி போன, நடக்கக்கூட முடியாத அளவிற்கு ஒரு சிறுமி இருந்தார். அப்போ அந்த குடும்பம் வாரத்துக்கு 2 தடவை அருகாமையில் இருக்கக்கூடிய நதிக்கு சென்று குளிப்பதற்கு வழக்கம். அப்போ எப்போமெல்லாம் அவங்க குளிக்க செல்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த கால்கள் செயலிழந்து போன அந்த சிறுமியை சையதத்துனா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே விட்டு செல்லுவார்கள். இப்படியே வளமையாக நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு அதே போல அந்த குடும்பம் அந்த சிறுமியை சையதா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு குளிப்பதற்காக சென்று விட்டார்கள். காமத்தி சையீதத்து நஃபீஸா ஃபதவضعت. இப்போ தொழுகையினுடைய அந்த நேரம் வந்த பொழுது சையதத்துனா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தொழுகைக்காக உது செய்கிறார்கள். ஃபஜரா மாஉ வுதுஇஹா இலா பைத்தில் யஹூதியத்தி. அப்போ அவங்க உது செய்யக்கூடிய அந்த நீர், அந்த கால்கள் முடமாகி போன அந்த பிள்ளை அந்த வீட்டில் தான் இருக்குது, அந்த பிள்ளையை தாண்டி அந்த நீர் அப்படியே செல்லுகிறது. உது செய்ய அந்த தண்ணி அப்படியே கடந்து போகுது. فَأَلْهَمَهَا اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى أَنْ أَخَذَتْ مِنْ مَاءِ الْوُضُوءِ شَيْئًا قَلِيلًا بِيَدِهَا. அப்போ இதுவரை பல நாட்கள் இப்படி ஒரு காட்சி நடக்கிறது. அப்பொழுதெல்லாம் கூட அல்லாஹினுடைய நாட்டம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது அல்லாஹ் நாடிவிட்டான். فَأَلْهَمَهَا اللَّهُ تَعَالَى أَنْ أَخَذَتْ مِنْ مَاءِ الْوُضُوءِ. இப்போ அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுறான், என்ன செய்ய, அந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா ஒன்று செய்த தண்ணி அப்படி வழிந்து ஓடுதில்ல, அந்த தண்ணியை எடுத்து உன் காலில் தடவு என்று அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ அந்த சிறுமி என்ன செய்கிறாள், இன் அகதத் மின் மாஇல் வுதுஇ ஷைஅன் கலீலன் பியதிஹா வ மஸஹத் பிஹி அலா ரிஜ்லைஹா ஃபவகஃபத் ஃபீ ஹீனிஹா பிஇذنில்லாஹ். அல்லாஹு அக்பர்.
அந்த பெண்மணி 2 கால்களும் முடமாகி போன அந்த சிறுமி சையதத்துனா நஃபீசத்துல் மிஸ்ரியாவினுடைய புனிதமான கரம்பட்ட நீர் வழிந்து ஓடிய பொழுது அந்த நீரை எடுத்து தன்னுடைய கால்களிலே அப்படியே தடவுகிறாள். தடவியதுதான் தாமதம். ஷுஃபியத் தில்கல் பின்துல் முக்அதத்து மின ஷலலி ஃபில் வக்தி நஃப்ஸிஹி வ காமத் தம்ஷி அலா கதமைஹா கஅல்லம் யகும் பிஹா மரதுன் கத். இந்த வாசகம் இடம்பெறக்கூடிய செய்தி, எப்பொழுது அந்த சிறுமி சையதத்துனா நஃபீசத்துல் மிஸ்ரியாவினுடைய புனிதமான கரம் மேனிப்பட்டு வழிந்தோடி அந்த நீரை எடுத்து செயலிழந்து போன தன்னுடைய காலிலே தடவினாலோ, அதற்கு பிறகு தடவி அடுத்த வினாடியே அது முழுமையான பலன் பெற்றுவிட்டது. அந்த எந்த அளவிற்கு என்று சொன்னால் கஅல்லம் யகும் பிஹா மரதுன் கத். அதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு கால்கள் செயலிழந்து போனதற்குண்டான அடையாளமே தெரியக்கூடியாத அளவிற்கு முழுமையான ஆஃபியத்து கிடைத்தது. அந்த பெண் என்ன செய்கிறாள்? அப்படியே எழுந்து நடந்து தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறாள். வக்கானத்து சையதத்து நஃபீஸா மஷ்கூலத்தும் பி ஸலாத்திஹா முஸ்தக்ரிகத்து. நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சிறுமி வரும்பொழுது தூக்கி கொண்டு வீட்டில் வைத்தவர்கள் இப்பொழுது நடந்து சென்று வீட்டுக்கு செல்லுகிறாள். எல்லாம் ஒரு சில வினாடிகள். அப்போ குளித்துவிட்டு தாயார் வந்த பொழுது தாயார் கேட்கிறார்கள், ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தது என்று செய்தி சொல்லப்பட்ட பொழுது ஃபகாலத்திலும் அந்த இடத்திலேயே தாயார் சொன்னார்கள், ஹாதா வல்லாஹி அத்தீனு ஸஹீஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக எந்த மார்க்கம் சிறந்தது தெரியுமா? நஃபீசத்துல் மிஸ்ரியா இருக்கிறார்களே அந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். வமா நஹ்னு அலைஹி தீனுன் கபீஹுன், நாம இருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் அல்ல என்று அந்த தாய் சொல்லிவிட்டு சும்மா அக்பலத்து நேராக செய்தனா நஃபீசத்துல் மிஸ்ரியாவுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். துகப்பிலு கதம சையதத்துல் நஃபீஸா, நஃபீசத்துல் மிஸ்ரியாவினுடைய புனிதமான கரத்தை முத்தமிட்டு வகாலத் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன ஜத்தகி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அந்த இடத்திலேயே சையதத்துனா நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய புனிதமான கரத்தை பற்றி பிடித்து இஸ்லாத்திலே இணைந்து கொண்டார்கள் என்று அவருடைய வரலாற்று எழுதி காட்டுவார்கள். அருமையான பெருமக்களே, அப்படி நஃபீசத்துல் மிஸ்ரியாவினுடைய புனிதமான கரம் பட்ட தண்ணீர் செயலிழந்து போன கால்களுக்கு நிவாரணம் கொடுத்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நஃபீசத்துல் மிஸ்ரியாவினுடைய வீட்டு படியிலே சென்று அமருவார்கள். கொஞ்ச நேரம் அமருவார்கள். அதனுடைய பரக்கத்து அவர்களுக்கு எந்த சட்டம் தெளிவு கிடைக்கவில்லையோ அது உடனே தெளிவு கிடைத்துவிடும் என்று எழுதி காட்டுவார்கள். அருமையானவர்களே, எப்படி நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உம்மிற்கு பரக்கத்து இருக்கிறதோ, அவர்களோடு தொடர்புடைய அனைத்திற்கும் பரக்கத்து இருக்கிறதோ, அதே போன்று வலிமார்களுடைய உம்மில் இருக்கு அவர்களோடு தொடர்புடைய அனைத்திற்கும் பரக்கத்து இருக்கிறது. அவர்கள் மேலிப்பட்ட ஆடைக்கு பரக்கத்து இருக்கிறது. குர்ஆன் சொல்லி காட்டும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை சொல்லி காட்டுமே. ஃபலம்மா அன்ஜால் பஷீர் அல்காஹு அலா வஜ்ஹிஹி ஃபர்தத்த பஸீரா. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புனிதமான அந்த ஆடை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முகத்திலே வைத்த பொழுது அந்த பார்வை மீண்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இத்ஹபூ பி கமீஸி ஹாதா ஃபஅல்குஹு அலா வஜ்ஹி அபி யஅதி பஸீரா. இதோ என்னுடைய தந்தைக்கு இந்த சட்டையை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அனுப்பிய சமயத்திலே சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, இதோ லௌலா அந்த வசனத்தை நான் நுகர்கிறேன். இன்னில் அஜிது ரீஹ யூசுஃப லௌலா அன் துஃபன்னிதூன். என்னுடைய மகன் யூசுஃபினுடைய சட்டை வந்து கொண்டிருக்கிறது, அந்த வாசனை நான் நுகர்கிறேன் என்று சொன்னார்களே, அந்த ஆடையை முகத்திலே வைத்த பொழுது பார்வை மீண்டது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள், குறிப்பாக அல்லாமா இஸ்மாயில் ஹக்கி பரூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்லுவார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையாருக்கு கொடுத்து அனுப்பி அந்த சட்டை எந்த சட்டை தெரியுமா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நெருப்பு குண்டத்திலே நம்ரூது போடப்பட்ட நேரத்திலே அவர்கள் அணிந்திருந்த அந்த சட்டை அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்து தன்னுடைய தந்தைக்கு கொடுத்து அனுப்பினார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாமா மஹ்மூதுல் கஸ்ஸவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர்கள். வரலாறுகள் வேண்டுமானால் அவர்களை குறித்து திரித்தும் திணித்தும் சொல்லும். இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து தோற்று போனவர் என்று.
ஆனால் ஒரு மிகப்பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சூஃபி மகானாக இருந்த அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுல்தானுல் ஆரிஃபீன் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய தொடர்பை பெற்றிருந்த அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரம் பற்றி தீர்ச்சியை பெற்ற ஒரு இறைநேசராக திகழ்ந்தவர்கள். அல்லாமா மஹ்மூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஜினி முஹம்மது என்று வரலாற்றிலே அவர்களை குறித்து தவறாக பதிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட மஹ்மூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தார். சோமநாதபுரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக 17 தடவையும் அவர்களுக்கு தோல்வியை அடைந்து கொண்டார்கள், தழுவிக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, நம்ம 17 தடவை இந்தியாவின் மீது படையெடுத்தோம், ஆனால் தோல்வியே மிஞ்சுகிறது. அப்போ அல்லாஹ்விடத்திலே எதையாவது ஒன்றை வசீலாவாக வைத்து நாம் கேட்டால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று யோசித்தவர்கள் வீட்டிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பெட்டியை எடுக்கிறார்கள். அந்த பெட்டியை திறக்கிறார்கள். அதற்குள்ளே தன்னுடைய ஷேக் அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அணிந்து பரக்கத்திற்காக அன்பளிப்பாக கொடுத்த ஜுப்பா அந்த பெட்டியிலே இருந்தது. அல்லாமா மஹ்மூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆடை எடுத்து, இறைவா, என்னுடைய ஷேഖினுடைய இந்த புனிதமான ஜுப்பாவின் பரக்கத்தினால் நான் கேட்கிறேன், எனக்கு இந்த தடவை நீ வெற்றியை தருவாயாக என்று துஆ செய்தார்கள். வெற்றி கிடைத்தது. சோமநாதபுரத்தை கைப்பற்றினார்கள் என்பது வரலாறு. அன்று இரவு மஹ்மூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு பார்க்கிறார்கள். அந்த கனவில் தன்னுடைய ஷேக் அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். அவங்க கேட்டாங்க, மஹ்மூது கஸ்னவி, என்னுடைய அந்த ஜுப்பாவை வைத்து நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்கள்? அப்போ ஒலிமார்கள், நம்மை விட்டும் விடைபெற்ற ஆபாக்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். மஹ்மூது கஸ்னவி, நீங்கள் என்னுடைய ஆடையை வைத்து எதை பெற்றுக் கொண்டீர்கள்? அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கேள்விக்கு அல்லாமா மஹ்மூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், உஸ்தாத், நான் உங்களுடைய ஆடையை வைத்து சோமநாதபுரத்தை வாங்கிவிட்டேன். மஹ்மூது கஸ்னவியினுடைய கனவிலே அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மஹ்மூது கஸ்னவி, ஒரு அற்ப துன்யாவிற்காக என்னுடைய ஆடையை நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்களே. சோமநாதபுரத்தை என்னுடைய ஆடையை கொண்டு வாங்கிவிட்டேன் என்கிறீர்கள், ஒரு அற்ப துன்யாவுக்காக. நீங்கள் ஒருவேளை இறைவா, இந்த ஆடையின் பரக்கத்தினால் எனக்கு சுவர்க்கத்தை தா என்று கேட்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை அல்லவா தந்திருப்பான். மாறாக ஒரு அற்ப துன்யாவிற்காக என் ஆடையை நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்களே என்று அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஹ்மூது கஸ்னவியினுடைய கனவிலே சொன்ன பொழுது கை சேதப்பட்டு நின்றார்கள் என்பது வரலாறு. ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துகிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை தன்னுடைய மாணவர் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கொடுத்து, ஷாஃபி ரஹ்மத்துல்லா மிஸ்ரில் இருக்கிறாங்க. அப்போ முஸ்னி தன்னுடைய மாணவர் முஸ்னி அழைத்து அந்த கடிதத்தை கொடுத்து, நேராக நீங்கள் பக்தாதிற்கு செல்லுங்கள், அங்கே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே இந்த கடிதத்தை நான் தந்ததாக சென்று கொடுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னி அவர்களிடத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். எப்படி முஸ்னி அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவரோ அதே போன்று பிரதான மாணவர்கள் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க பக்தாதில் இருக்கிறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்த அந்த கடிதத்தை இமாம் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே கொண்டு செல்கிறாங்க. கொண்டு போய் நேராக பக்தாதிற்கு சென்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹை சந்தித்து, ஹாதா கிதாப் அஹீக ஷாஃபிஇ மின் மிஸ்ர், இது உங்களுடைய உஸ்தாத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உங்களுக்கு தர சொன்னார்கள். இப்போ அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கடிதத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு கேட்டாங்க, அனதர்த ஃபீஹி, பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு கடிதம் கொடுத்தா என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் முஸ்னிட்ட கேட்குறாங்க, என்ன விஷயம், இதை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்களா என்று. இப்போ முஸ்னி சொன்னாங்க, இல்லை நான் பார்க்க இல்லை, உங்களுக்கு கடிதம் இமாம் ஷாஃபி தர சொன்னாங்க.
ஃபகஸரல் ஹத்ம வகரஅஹு வதகர்கரத் ஐனாஹு. வரலாறு நீண்டது, நான் சுருக்கமாக பதிவு செய்கிறேன். அப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாத் ஷாஃபி நாயகம் கொடுத்த அந்த கடிதத்தை திறந்து பார்த்த பொழுது அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் அப்படி தாரை தாரையாக ஓடுகிறது. அப்படியே கண்களிலே நீர் கொட்டுகிறது. இமாம் முஸ்னி அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, என்ன விஷயம், ஏன் அழுகுறீங்க என்று. அப்போ இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த கடிதம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தந்தாங்க, ஆனால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத சொல்லியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி இடத்திலே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்துருக்கிறாங்க. ஷாஃபி இமாமுடைய கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்துப் இலா அபி அப்துல்லா, நீங்கள் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு கடிதம் எழுதுங்கள், வக்ர அலைஹி ஸலாம், என்னுடைய ஸலாத்தை அவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள், வகுல் லஹு, இன்னும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னக சதும்தஹனு ஃபலா தஜிபுஹும், அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களே, நீங்கள் ஒரு கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள், ஒரு கடுமையான ஃபித்னாக்குள்ளாக்கப்படுவீர்கள், நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சற்று பொறுமையாக இருங்கள் என்று நீங்கள் அந்த கடிதத்திலே எழுதி அனுப்புங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சலாம் சொல்லி அந்த பஷாரத்தையும் சொல்லிவிட்டு ஃபஇன்னல்லாஹ யர்ஃபஉ லக இல்மன் இலா யௌமில் கியாமா, நீங்கள் அப்படி அந்த சோதனையை சற்று பொறுத்து கொண்டால் அல்லாஹ் இரண்டு உலகத்திலும் உங்களுடைய தரஜாவை உயர்த்தி வைப்பான் என்று இமாம் ஷாஃபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத சொன்னதாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்று. அதற்கு பிறகு அந்த சோதனைகள் ஆரம்பித்தது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8 ஆட்சியாளர்களை பார்க்கிறார்கள், அப்பாசி ஆட்சியாளர்கள். அப்போ முதல் 4 ஆட்சியாளர்களை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. 5ஆவதாக மாமூன் என்ற ஒரு ஆட்சியாளர் வந்தார். அப்போ தான் பிரச்சனை தலை தூக்குகிறது. அன்றைக்கு முஅத்தஸிலாவினுடைய கொள்கைகள் மிதமிஞ்சிருந்த நேரம். அந்த கொள்கையிலே ஒன்று, குர்ஆன் என்பது மஹ்லூக், அது படைக்கப்பட்டது, அது அருளப்பட்டதல்ல, அது அல்லாஹுவால் அருளப்பட்டதல்ல. அல்லாஹுவால் எப்படி இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதே போன்று குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது என்று முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை அன்றைக்கு இருந்தது. இந்த மாமூன் என்ன செய்கிறார், முஅத்தஸிலாவினுடைய உலமாக்களை தனக்கு ஆலோசகராக நியமிக்கிறார். அப்போ அவர்கள் எல்லாருமே சேர்ந்து மாமூன் அவர்களை குழப்பி விட்டார்கள். இப்பொழுது பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார், குர்ஆன் என்பது அது மஹ்லூக், அது கைர மஹ்லூக் அல்ல, அது அருளப்பட்டதல்ல, அது படைக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய வேதம், அது அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல. எப்படி அல்லாஹ் உலகத்தை படைத்திருக்கிறானோ அதே போன்று குர்ஆனையும் படைத்திருக்கிறான் என்று ஃபத்வா கொடுத்த பொழுது ஒட்டுமொத்த பக்தாதே கொதித்தெழும்பியது. அத்துணை உலமாக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதே சமயத்தில் மன்னர் மாமூன் என்ன செய்கிறார், ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது என்று ஃபத்வா வெளியாகுகிறது. அந்த ஃபத்வாவில் யாரெல்லாம் கையெழுத்து போடவில்லையோ அத்துணை பேர்களும் கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்படுவார்கள், என்னென்ன தண்டனைகள் சிறைச்சாலைகளை கிடைக்கும் என்ற பட்டியலையும் வெளியிட்டார். பார்த்தார்கள் பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம், எதற்கு வீணத்த வம்பு, நாம் ஏன் அந்த சோதனைக்குள்ளாக்கப்பட வேண்டும், அந்த வேதனைகள் எல்லாம் நம்மால் தாங்க முடியாது என்று உயிர் பயந்து அத்துணை இமாம்களும் கையெழுத்து போட்டு விட்டார்கள். கடைசியாக மீதி இருந்தது 4 இமாம்கள் மாத்திரமே. அதிலே ஒன்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 4 பேரையும் சிறையிலே போடப்பட்டது. மாமூனுடைய ஆட்சி காலம் முடிந்ததற்கு பிறகு அவருடைய சகோதரர் முஅத்தஸிம் பில்லா வருகிறார். அதற்கு பிறகு வாசிக் பில்லா. இந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 28 மாதங்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறைச்சாலையிலே கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். வரலாற்றில் அவர்களை குறித்து எழுதுவார்கள், அடித்தவர்கள் ஓய்ந்து போவார்கள். அடி வாங்கக்கூடிய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே இருப்பார்கள். வரலாற்றிலே பெருமக்கள் எழுதுவார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களை அடித்த ஒரு மனிதன் கூட பின்னால் தௌபா செய்து வெளியே வந்தவன் சொல்லி காட்டுவார், நான் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களை 28 மாதங்கள் சிறையிலே அடித்த அந்த நேரத்திலே ஒரு யானையை தொங்கவிட்டு அடித்திருந்தால் கூட அந்த வலி தாங்க முடியாமல் யானை மரணித்து போகிருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட தான் கொண்ட கொள்கையில இஸ்திகாமத்தாக இருந்தார்கள். ஒரு காலமும் நான் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், குர்ஆன் என்பது அது கைர மஹ்லூக், அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய வேதம். அப்போ கூட அவங்களுடைய
சாச்சா வீட்டுடைய தம்பி ஜமீல் என்று சொல்லக்கூடியவர், சிறிய தந்தையினுடைய மகன் ஜமீல் வந்து கேட்டார், அஹ்மத், எல்லா இமாம்களும் கையெழுத்து போட்டு தப்பிச்சிட்டாங்களே, நீங்கள் இவ்வளோ வேதனைக்குள்ளாக வேண்டுமா? நீங்களும் ஒரு கையெழுத்து தானே போற்ற வேண்டியது தானே? இப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், சத்தியத்தை அசத்தியமாக ஆக்க சொல்கிறாயா? குர்ஆனையும் ஹதீஸையும் என்னுடைய சுய லாபத்திற்காக திரித்து சொல்ல சொல்கிறாயா? ஒரு காலமும் நான் செய்ய மாட்டேன். சத்தியம் அழிந்து நான் உயிர் வாழ்வதை விட நான் மூத்தாகி சத்தியம் நிலைத்திருப்பது எவ்வளவு மேல், ஒரு காலமும் சொல்ல மாட்டேன் என்று அவ்வளவு உறுதியாக சொன்னார்கள். அவ்வளவு கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்படுவதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு. அவ்வளோ சோதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுடைய தரஜாவை உயர்த்துவான் என்று. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் தன்னுடைய மகனை அழைத்து, அவங்க பொதுவாக கான் அஹ்மது இப்னு ஹம்பல் யஹ்மிலு மஅஹும் ஃபீ ஸௌபிஹி வ ஹுவ ஃபீ ஸிஜ்னி அய்யாம மிஹ்னதிஹி ஸலாஸ ஷஅராத் மின் ஷஅரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான அருள் நிறைந்த 3 முடிகளை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் எப்பொழுதும் தன்னுடைய வைத்திருப்பார்கள். அப்போ வஃபாத் ஆகக்கூடிய அந்த இரவு தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்களாம், ஃபௌஸா அன் துஜஅல வாஹிதத்துன் இன்த மௌதிஹி ஃபீ ஃபமிஹி அலா லிசானிஹி வ அன் தூதா அலா குல்லி ஐனின் ஷஅரத்துன். என்னுடைய அருமையான மகனே, இன்றைக்கு இரவு நான் வஃபாத் ஆகிவிடுவேன். அப்படி நான் மரணித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான 3 முடிகள் இதோ இருக்கிறது, அதை என்னுடைய 2 கண்களிலும் ஒரு முடியை வைத்துவிட்டு ஒரு முடியை என்னுடைய வாயில் என் நாவுக்கு கீழால் நீங்கள் வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வசியத்து செய்கிறார்கள். அதன் பிரகாரம் நிறைவேற்றப்பட்டது, அந்த வசியத்து நிறைவேற்றப்பட்டது என்பது வரலாறு. இந்த செய்தியை ஹாஃபில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அல் பிதாயா ஒன் நிஹாயாவில் எழுதுவார்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜனாசாவிலே 2 அதிசயங்கள் நிறைந்தது. அவர்களுடைய ஜனாசாவில் இஸ்லாமிய வரலாற்றிலே அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி அவ்வளவு ஒரு கூட்டத்தை உலகமே பார்த்ததில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்ட கூட்டத்தை பார்த்து மாத்திரம் அன்றைக்கு 20,000 பேர்கள், யூதர்கள், நசரானிகள், மஜூசிகள் என்று 20,000 பேர்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள். ஒரு இவ்வளவு கூட்டமா, இவ்வளவு ஒரு மாமனிதரா என்று ஆச்சரியப்பட்டு 20,000 பேர்களுக்கு ஹிதாயத்தினுடைய வாசலை ஒருவருடைய மரணம் திறந்து வைக்கிறது என்று சொன்னால், ஹாஃபில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள், அந்த ஜனாசாவில் 8 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்று. உலக வரலாற்றில் அப்படி ஒரு ஜனாசா கூட்டத்தை எந்த ஜனாசாவும் பார்த்ததில்லை என்று. அருமையான பெருமக்களே, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனிதமான முடியை கொண்டு பரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். தன்னோடு கபருக்கு அது வர வேண்டும் என்று வசித்து செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துகிறேன். அல்லாமா முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கடிதத்தை கொண்டு போய் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தந்ததாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்தில் ஒப்படைத்த நேரத்தில் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்தோஷப்பட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பஷாரத்தை சொல்லி அவர்கள் சலாம் சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கிறார்களே, அந்த கடிதத்தை அல்லவா ஷாஃபியிடம் இருந்து முஸ்னி கொண்டு வந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கலத்தி இமாம் முஸ்னி இடத்திலே இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. பகதாதிலிருந்து இமாம் முஸ்னி நேராக மிஸ்ருக்கு வந்தார்கள். இப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து, அப்போ அவங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, முஸ்னிகிட்ட நீங்கள் கடிதத்தை கொடுத்தீங்களா? அப்போ முஸ்னி ரஹ்மத்துல்லாஹ் ஆமாம் நான் கொடுத்தேன். அப்போ அவங்க அதுக்கு என்ன தந்தாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்க்கு தெரியும். அப்போ முஸ்னி சொன்னாங்க, அவங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் அணிந்திருந்த தன்னுடைய ஜுப்பாவை கலற்றி தந்தார்கள். இப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, முஸ்னி, நீங்கள் அந்த ஆடையை எனக்கு தர வேண்டும் என்று நான் வற்புறுத்தி உங்களை கஷ்டத்திற்குள்ளாக்க மாட்டேன். அதே சமயத்திலே நீங்கள் அந்த ஆடையை பரக்கத்திற்காக அணியுங்கள் என்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே சமயம் அந்த ஆடையை ஒரு நீரிலே முக்கி நீங்கள் தந்தால் அந்த நீரை நான் பரக்கத்திற்காக அறிந்திக் கொள்வேன். யார்?
ஒரு ஆசிரியனுடைய ஆடையை மாணவர் பரக்கத்திற்காக எதிர்பார்ப்பது யதார்த்தம். இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பலினுடைய ஆடையை முஸ்னி கொண்டு வந்த பொழுது, அந்த ஆடையை நீங்கள் தாங்கள் என்று கேட்டு நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஒருவேளை அந்த ஆடையை ஒரு நீரிலே முக்கி நீங்கள் தந்தால் அந்த நீரை நான் பரக்கத்திற்காக அறிந்து கொள்வேன் என்று சொன்ன பொழுது, இமாம் முஸ்னி அந்த ஆடையை ஒரு பக்கத்திலே தண்ணி ஊற்றி அதிலே முக்கி கொடுக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த நீரை அருந்துகிறார்கள். மாத்திரமல்ல, அல்லாமா சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தபகாத்து ஷாஃபியாவில் எழுதுவார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் அபு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய புனிதமான மேனிப்பட்ட அந்த ஆடையை நீரிலே முக்கி அருந்தினார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் கடுமையான பாசுரா வியாதியிலே, அந்த மூல வியாதியிலே பாதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே அதற்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இமாம் ஷாஃபிஈ அந்த நீரை தன்னுடைய உடலிலே தெரித்து அதன் மூலமாக பரக்கத்து பெற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாமா சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி காட்டுவார்கள். சகையான பெருமக்களே, ஆக வலிமார்கள் அவர்களோடு தொடர்புடைய அனைத்தும் பரக்கத்து, அவர்களுடைய புனிதமான மேலிப்பட்ட ஆடைக்கு பரக்கத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மினருக்கு பரக்கத்து, அவர்களோடு தொடர்புடைய அனைத்திற்கும் பரக்கத்து என்று எப்படி அதுவெல்லாம் பரக்கத்து பெறுகிறதோ, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதப்படக்கூடிய மௌலிது மஜ்லிஸுகள், ஹதீது மஜ்லிஸுகள், ஸலவாத் மஜ்லிஸுகள், புர்தா மஜ்லிஸுகள், இந்த மஜ்லிஸுகளிலே நாம் வைக்கக்கூடிய நீர், அதே போன்று ஒலிமார்கள் மீது நாம் ஓதக்கூடிய மௌலிதுகள், அந்த ஒலிமார்கள் தர்பார்களிலே நாம் வைக்கக்கூடிய நீர், இதற்கும் பரக்கத்து இருக்கிறது. அல்லாமா இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல் கூட உடைந்துவிடும், இவருடைய சொல் உடையாது என்ற சொல்லின் செல்வர் அல்லாமா இப்னு ஹஜருல் ஹைத்தமி ஷாஃபி மத்ஹபினுடைய மிகப்பெரிய முஜத்திதாக வலுவான ஆதாரத்திற்கு சொந்தமான அல்லாமா இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், அந்நிஅமத்துல் குபரா என்ற அந்த நூலிலே, ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒலிமார்கள் மீது ஓதப்படக்கூடிய மஜ்லிஸ்களிலே நீர் வைத்து அந்த நீரை அருந்துகிறான் என்று சொன்னால் 1000 வகையான உள்ள பிணிகள் அவனுடைய உடலை விட்டு நீங்கி விடுகிறது என்று அல்லாமா இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, அந்த பரக்கத்தை அல்லாஹ் பெறக்கூடிய கூட்டத்திலே நம்மை சேர்த்துள்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களில் இல்லங்களில் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யார் யார் என்னென்ன ஹாஜாத்துக்களை எல்லாம் சுமந்து இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறோமோ அத்தனை பேர்களுடைய அனைத்து ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஒலிமார்களுடைய சுஹபத்திலே கடைசி வரை நிறைய செய்வானாக. யார் என்ன நோக்கத்திற்காக இந்த மஜ்லிஸுக்கு செலவு செய்கிறார்களோ, யார் எந்த நோக்கத்திற்காக இந்த மஜ்லிஸிலே ஹிதமாத்துகள் செய்கிறார்களோ, ஆண்கள் பகுதியிலும் பெண்கள் பகுதியிலும் அவர்களுடைய எல்லா ஹிதமாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுடைய ஹாஜாத்துக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. சரீர சுகத்தை தருவானாக, நிம்மதியான வாழ்க்கை தருவானாக, நாட்டிலே நல்லாட்சியை மலரச் செய்வானாக, குமர்களினுடைய கண்ணீரை துடைப்பானாக, தகுந்த ஜோடியை ஏற்படுத்தி வைப்பானாக. நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியத்தை நாடுபவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை கொடுப்பானாக, கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி வைப்பானாக. குழந்தைகளை சுமந்திருப்பவர்கள் சலாமத்தாக பெற்றெடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிரசவ நேரத்தினுடைய தங்கடங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. குழந்தைகளை 2 உலக கல்வியிலும் அல்லாஹ் சிறந்து விளங்கச் செய்வானாக. வரக்கூடிய அரசு பொது தேர்வுகளிலே 1.5 மாதங்களிலே எழுத இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவிகளுடைய கல்வியில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய தேர்வை இலகுவாகவும் எளிமையாகவும் ஆக்கி வைப்பானாக. முழுமையான வெற்றியை கொடுத்தருள்வானாக. அதை போன்று குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஃபிதாக்கள், ஆலிமாக்கள், ஆலிம்கள் அனைவருடைய கல்வியிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. சிறிய பெரிய வியாதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், குடும்பத்தார்கள் யாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்கள் இந்த உலகத்திலே இருந்தால் அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக. அவர்களுடைய கண் குளிர்ச்சிக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் விடை பெற்றிருந்தால் அவர்களுடைய கபர்களை எல்லாம் அல்லாஹ் சுவன பூஞ்சலையாக ஆக்கி வைப்பானாக. அனைத்து விதமான வியாதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்கள் ஒளி குறைபாடுகளை விட்டும் பாதுகாப்பானாக. உடல் உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய குறைபாடுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரீர சுகத்தை தருவானாக. கடைசி வரை நின்று தொழக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக.
புற்றுநோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்களிலே ஏற்படக்கூடிய புற்றுகள், மார்பகத்திலே, வயிற்றிலே, கர்ப்பப்பையிலே, உடல் உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய அனைத்து விதமான புற்றுநோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அவர்களுக்கு சரீர சுகத்தை, யாரெல்லாம் அந்த வியாதியிலே சிக்கொண்டிருக்கிறார்களோ பரிபூர்ணமான ஆஃபியத்தை கொடுத்து அவருடைய ஆயுளை நீளப்படுத்தி வைப்பானாக. கிட்னிகள் செயலிழந்து போவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் அந்த கிட்னிகள் செயலிழந்து டயாலிஸ் பண்ணிக்கொண்டு மருத்துவமனையும் வீடுமாக அலைந்து நிம்மதி இழந்து பொருளாதாரம் இழந்து சந்தோஷம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் புனிதமான இந்த மஜ்லிஸின் பொருட்டினால், நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் பரிபூரணமான ஆஃபியத்தை கொடுத்து சலாமத்தாக இயங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிம்மதியான வாழ்க்கை தந்தருள்வானாக. இந்த உலகத்தை விட்டும் நாம் விடைபெறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த நிலையில் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த நிலையில் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஏழை மிஸ்கீன் கல்இராபை ஏற்றுக்கொள் யா ரப்பனா, ஏழைகள் பிழை பொறுக்க வேண்டும் ரப்பி எங்கள் இலாஹனா, எங்களூரில் பலாய்கள் வந்தணுகாமல் காத்தருள் ஃபத்ஃபஅன் குல்லல் பலியதி வல் முஸீபதி ரப்பி எங்கள் இலாஹனா, லா இலாஹ இல்லல்லாஹு வளமான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவர்களின் துஆக்களையும் என்றும் ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப் வ ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله. وارزق شفاعة الهاشمي لنا وكن يا حكم الحكماء، وارزق الشفاعة الهاشمي لنا وكن وارزق زيارة طه العظيم لنا وحكم لواك لنا يا حكم الحكم بحق آدم نوح والخليل وإسحاق يعقوب موسى وهارون بحق صاحب يوسف اليسعي عيسى بن مريم ابنة عمران بحق سيدنا محمد بدر عليه من سلم أنت مولانا يا حي يا قيوم حي القلوب شيخنا يا محي الدين أحيي قلبنا كي نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا محي الدين أحيي قلبنا بالدين كي نرى اليقين مولانا
الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. எல்லையில்லா வல்லமீன் அல்லாஹ்வின் நல்லருள் நிறைவாய் பொழிய, கண்ணின் கர்மணியாம் ஹாதம் நபிமணியாம், எண்ணத்தில் நின்றிலகும் ஏந்தல் ரசூல் மணியாம் அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய ஹதீஸ் மணி மொழிகளாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி என்னும் பரிசுத்த ஹதீஸ் கிரந்தமதை இதயம் மகிழ்வோடு ஓதும் ஏழ்மிகு மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் வருடத்தின் 12ஆம் தினமாகிய இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் மணி மொழிகளுக்கு சையதுனா பிலால் பள்ளியின் இமாமும் அல் மதரசத்துல் ஹாமிதியா மற்றும் சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியருமான மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி ஒய் செய்து சதகத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்களால் விளக்கவுரை தரப்பட்டு இறையருள்ளா நிறைய பெறும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் இம்மஜ்லிஸை முழுமையாக கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாளை பிறை 13 விசேஷ தினமாகும். கல்லுடைந்தாலும் சொல்லுடையாது என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் இமாம் இப்னு ஹஜருல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவு தினமாகும். நாளை ஓதப்படும் ஹதீஸ் மணிமொழிகளுக்கு விளக்க உரையும் இமாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தையும் தரும் ஆலிம் பெருந்தகை அல் ஜாமியுல் கபீர் பெரிய குத்துபா பள்ளியின் ஹதீபும் முஅஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனருமான மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹச்ஏ அஹ்மத் அப்துல் காதர் ஆலிம் மஹ்லரி அவர்கள் தர உள்ளார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்கள், தாய்மார்கள் மஜ்லிஸுக்கு முற்கூட்டிய வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற மிக அன்போடு வேண்டுகிறோம். அடுத்து இன்றைய மஜ்லிஸின் செலவினை வஜிஹா கல்லூரி நிறுவனத்தின் தலைவரும் காயல்பட்டினம் நகராட்சி முன்னாள் தலைவருமான வாவு அல்ஹாஜ் எஸ் சையத் அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்கள் ஏற்றுள்ளார்கள். அவர்களின் ஹக்கில் துவா செய்வதோடு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் மஜ்லிஸின் ஆண்கள் பெண்கள் பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது. அன்னவரின் ஹக்கில் யாசின் ஹத்தம் மோதி ஈஷா சவாப் செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் பிழைகளையும் பொறுத்து நம் அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்து இப்புனித மஜ்லிஸை கியாம நாள் வரை இதே இஹ்லாஸோடு நடைபெற வல்ல ரஹ்மான் நம்மை அருள் புரிவானாக. ஆமீன். பிஹக்கி ஹபீபிஹி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. سبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم بكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم بكما أكرمتنا بسماع ألفاظه
وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معانيه، ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه، وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون، وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا، واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ما قرأناه من كلامك العزيز، هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع المسلمين عامة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف، ثم إلى أرواح من نبيناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان، ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا، اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين. اللهم عليك بأعدائك وأعداء المسلمين. اللهم شتت سمرهم ومزق جمعهم وخرب ديارهم وفارقهم بين كلمتهم واجعلهم في خيبة وحسران. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، وادخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، رب ارحمهما كما ربياني صغيرا، رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين برحمتك. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم.
صلى الله على محمد يا ربي صل عليه